ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேவியட் எம்டார் அப்படிங்கிற பதத்தினோட ஒரு மீனிங்காக பார்க்குறோம். இந்த பதம் ஒரு வாங்குனரே எச்சரிக்கையாக இருந்து அந்த பொருள் தனக்கு பயன்படுமா, அந்த பொருள் வாங்கக்கூடிய தன்மையுடையதா, ஃபிட்டாக இருக்காங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எந்த விதத்துலேயும் விற்பவர் பொறுப்பாளி இல்லை அப்படிங்கிறதே சொல்லணும். ஒரு வாங்குபவர் விழித்திருந்து அந்த பொருளை வாங்கிக்கணும். அவர் வாங்கின பின்னால் அந்த பொருள் தரமற்றது அல்லது தனக்கு பயன்படாது அப்படின்னா அதை விற்பவரை அவர் பொறுப்பாளி ஆக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் விற்பனை சட்டத்தில் இதை அந்த விற்குனரை பாதுகாக்கக்கூடியதாக விளங்குது. அதே நேரத்தில் அந்த பையர் வாங்குனர் தானே அந்த பொருளை சோதித்து தான் எதுக்காக அந்த பொருளை வாங்கிறதுக்கு முற்படுறாரோ அந்த பயன்பாட்டுக்கு அது சிறந்த பொருளாக இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும். வாங்கும் நேரத்தில் அதுக்கு எந்த விதமான தரக்குறைவும் இல்லை அப்படிங்கிறதும் அவர் உறுதிப்படுத்திக்கணும். நான் விற்குனருடைய ஒரு வார்த்தையிலையோ அவருடைய கூற்றில் தான் நம்பி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த கேவியட் எம்டாருங்கிற செக்ஷன் 16 சொல்லுது. அப்போ இந்த சட்டத்தில் விற்கும்போது ஒரு பொருளுடைய தன்மைக்கோ அல்லது அந்த பொருள் நல்ல ஸ்திரத்தன்மை இது எதுக்கு பயன்படுதுங்கிறதோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்க்கு முன்னால் அந்த வாங்குனர் அதை உறுதிப்படுத்தணும். அதை மறைந்த ஒரு வாரண்டின்னு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக்குது. அப்போ அதுக்கு 3 விதமான கண்டிஷன்ஸையும் போடுறாங்க. என்ன 3 விதமான கண்டிஷன் அப்படின்னா, பையர் வாங்குனர் தான் எந்த காரணத்திற்காக அந்த பொருளை வாங்குகிறோங்கிறத தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கணும். ரெண்டாவது அந்த விற்குனருடைய அனுபவத்திலையும் சொற்கூற்று பேர்லையும் அவருடைய ஸ்கில் பேர்லையும் நம்பி தான் அந்த பொருளை வாங்கினேங்கிறத அவர் நிரூபிக்கணும். மூன்றாவது அப்படிங்கிறது பொருளை அந்த விற்பவர் அவர் கொடுத்த விவரத்திற்கு அந்த பொருளுக்குரிய விவரம் அவர் கூறிய விவரங்கள் இவருக்கு சரிப்பட்டு தோணின வகையில் தான் இந்த பொருளை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இது செக்ஷன் 16. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 18 எடுத்துட்டோன்னா, ஏ என்பவர் பிக்கு சில பன்றிகளை விற்கிறார். ஆனால் அது அந்த பன்றிகள் ஒரு உடம்பு சரியில்லாததாக இருந்து அதனால் இந்த வாங்கினவருடைய நல்ல பன்றிகளையும் அது நோய் பரவுதலுக்கு உட்படுத்துச்சு. அப்போது இந்த வாங்கின பன்றிகள் அன்ஹெல்த்தியாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக அவர் விற்பவரை கேஸ் போட முடியாமல் படிக்க போச்சு. இது கேவியட் எம்டாருங்கிற ரூல் படி செல்லுபடியாகுது. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 19 அப்படிங்கிறதும், ஏ என்பவர் பியின் இடத்துலேருந்து ஒரு குதிரையை வாங்குறாரு. ஆனால் ஏ அப்போ அந்த குதிரை தாம் சவாரி செய்கிறதுக்கு அப்படிங்கிற தன்மையை சொல்லலை. ஆனால் அந்த குதிரை குதிரை வண்டியில் பூட்டுறதுக்கு நல்ல ஒரு பயன்பாட்டுடைய குதிரையை ஒழிய சவாரி செய்கிறதுக்கு ஏற்ற குதிரை அல்ல. அது அப்போ ஏவை வாங்கினதுனால பி மேலே அவர் எந்த விதமான நஷ்டஈடும் கேட்க முடியாது அல்லது அந்த விற்பனையையும் தள்ளுபடி செய்ய முடியாது. ஏன்னா இவர் அவரிடத்துல இந்த பர்பஸ்க்கு தான் குதிரை வேணும் அப்படிங்கிறது சொல்லலை அப்படிங்கிற காரணத்தினால. இதற்கு சில விதிவிலக்குகளும் இருக்குது. கேவியட் எம்டார் அப்படிங்கிறது விற்பனவர் வாங்குபவர் விழித்திருந்திருக்கணும் அப்படின்னா கூட அதுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபிட்னஸ் அஸ் டு குவாலிட்டி ஆர் யூஸ்.
அந்த பையர் வந்து செல்லருக்கு இந்த பொருள் இதுக்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை அந்த வாங்குனர் நம்பி இவருடைய வார்த்தையின்படி மட்டுமே அதனை சொல்லியிருக்கிற விவரத்தை பற்றியே நம்பி அதுக்காக அந்த பிஸ்னஸை வந்து இறங்கினார் அப்படின்னு சொன்னால் அந்த விற்குனர் வந்து அதுக்கு தகுந்த ஒரு பொருளை தான் விற்கணுமே ஒழிய அதுக்கு சம்மந்தமற்ற பொருளை விற்றிருந்தால் அவர் அதற்கு கோர்ட்டுக்கு இழுக்கப்படுவது நியாயம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1. எக்ஸாம்பிள் 20 வந்து சில ட்ரக்குகளுக்காகனா ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகுது ஒரு மலை பிரதேசத்துக்கு. அந்த விற்குனர் சப்ளை பண்ண ட்ரக்கு வந்து மலை பிரதேசத்துக்கு போகக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் இல்லாத வண்டிகளாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து இது மறைமுக உத்தரவாதத்துக்கு நேர்மாறானதாக இருக்குது. அந்த உத்தரவாதத்துக்கு இது செயல்படலை. எந்த பர்பஸ்க்காக இவர் வண்டி வாங்குகிறாரோ அந்த பர்பஸ்க்கு அது வந்து உபயோகப்படுத்த முடியாமல் போகிறதுனால அந்த வாங்குனர் வந்து விற்பவரை கண்டிப்பாக இது பண்ணலாம், அவருக்கு மேலே கேஸ் போட முடியும். இது வந்து இன்னொரு கேஸ் ப்ரீஸ்ட் வர்சஸ் லாஸ்ட்டுங்கிற கேஸில் பி அப்படிங்கிறவர் ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில் ஒரு கெமிஸ்ட் கிட்டேருந்து வாங்குகிறார். பி அந்த கெமிஸ்ட்கிட்ட அதில் வந்து சூடான தண்ணி போட்டால் சூடு தாங்குமா அப்படிங்கிறத கேட்குறாரு. அந்த கெமிஸ்ட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது சுடுதண்ணியை போடுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய பாட்டில் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் சுடுதண்ணி போட்ட உடனே என்ன ஆகிடுது, அந்த பாட்டில் வெடிச்சிடுது. அதனால் அந்த மனைவிக்கு வந்து காயம் ஏற்படுது. அந்த கெமிஸ்ட்டை இவர் பி வந்து தாராளமாக கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த மனைவிக்கு ஏற்பட்ட இன்ஜுரிக்கு நஷ்ட ஈடு கேட்க முடியும். ஏன்னா இந்த விற்பவருக்கு நல்லா தெரியும் இந்த பாட்டில் சுடு தண்ணி போடுறதுக்காக வாங்கினது தான், சூடு தாங்கக்கூடிய பாட்டில் தான் அப்படின்னு அவர் சொல்லி இவரும் விற்பவரும் கேட்டு தான் அதுக்குரிய பாட்டில் தான் சொல்லி கொடுத்ததுனால அவரை மேலே கேஸ் போடுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவர் வந்து அதுக்கு நியாயமான நஷ்ட ஈடை வழங்கக்கூடிய வகையில் தான் தீர்ப்பாச்சு. ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக தான், ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தான் ஒரு பொருள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அந்த பையருக்கு வந்து செல்லர் the buyer need not tell the seller the purpose for which he required the goods. அப்போ வாங்க வந்தவர் எந்த காரணத்திற்காக தான் பொருள் வாங்க வந்திருக்கோங்கிறது சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த பொருள் இதுக்கு மட்டும்தான் பயன்படுங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். பட் பல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்து பல வகையாக அந்த பொருள் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கும்போது அந்த வாங்குனர் இதற்காக தான் அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து செல்லர் வந்து சொல்லணும், இதுக்கு பயன்படணும் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து செல்லர் ரெஸ்பான்சிபிளாக ஆக்கப்பட வேணும். அப்படின்னா எதற்காக தான் வாங்குகிறோங்கிறத பையர் சொல்லணும். வாங்குனர் வந்து தான் இதுக்காக தான் வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற பர்பஸை சொல்லி அதுக்கப்புறம் அந்த செல்லர் கொடுத்தா தான் செல்லர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிறார். இவர் அதை சொல்லாமல் பொருள் வந்து பல வகையாக உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருளை இவர் மனசில் இதுக்காக தான் வாங்கினேன்னு நினச்சி வாங்கினாருன்னா அதுக்கு பயன்படாமல் போச்சுன்னா அதுக்கு விற்குனர் எந்த விதத்துலையும் சம்மந்தப்படுத்தப்பட முடியாது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் லிமிடெட் வர்சஸ் ஆகா முகமது, இந்த கேஸில் என்ன தீர்மானமாகுதுன்னு பார்க்குறோம். டிம்பர் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்லீப்பராக உபயோகப்படுத்துகிற ஒரு காரணத்திற்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பயன்படுத்த முடியாமல் போகுது. அப்போது அந்த கோர்ட் வந்து அந்த கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் தீர்மானம் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து குட்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் அ பேட்டன்ட் நேம் ஆர் பிராண்ட் நேம். ஒரு பொருளை வந்து ஒரு பிராண்ட் பேரோட அடிப்படையை நம்பியோ அல்லது அதுக்குரிய ஒரு பேட்டன்ட் பேரில் நம்பியோ வாங்கினா அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அப்படி வாங்கும்போது அதில் வந்து எந்த விதமான மறைமுக கண்டிஷனும் இல்லை. தட் இஸ் அந்த பொருள் இந்த ஒரு காரணத்திற்கு தான் பயன்படும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு நிபந்தனை இல்லைன்னு பார்க்குறோம். இங்கே பையர் வந்து ஒரு பிராண்டை நம்பி வாங்குறாரு, அது பயன்படுத்தப்படவில்லைன்னா அதுக்கு எந்த விதத்துலேயும் செல்லர் வந்து பொறுப்பாளி ஆக மாட்டார். அடுத்தது குட்ஸ் சோல்டு பை டிஸ்கிரிப்ஷன். வேர் த குட்ஸ்
are sold by description, there is an implied condition that the goods shall correspond with the description. If it is not so, then seller is responsible. குட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட விவரணத்துக்கு நம்பி அந்த விவரணத்துக்காக தான் வாங்குறாங்க அப்படின்னா அங்கே ஒரு மறைமுகமான ஒரு நிபந்தனை இருக்குது. அப்போ அந்த பொருள் அந்த நிபந்தனைக்கு ஏற்ற வகையில் இருக்கணும். அப்படி இல்லாத போது அந்த விற்குனர் வந்து அதுக்கு பொறுப்பாளி ஆகிறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னப்போ பிராண்ட் நேமில் இல்லாட்டா அங்கே இம்ப்ளைடு கண்டிஷன் இல்லை, ஆனால் விவரணத்துப்படி இல்லாட்டா அங்கே இம்ப்ளைடு கண்டிஷன் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அடுத்தது குட்ஸ் ஆஃப் மர்ச்சன்டபிள் குவாலிட்டி. ஒரு தரமான ஒரு வியாபாரி அவர் இந்த பொருளை இந்த விவரத்துக்குரிய பொருள் தான் விற்பதற்காக ஒரு விற்குனராக செயல்படுறாரு அப்படின்னா அங்கே ஒரு மறைமுகமான ஒரு நிபந்தனை இருக்குது. அதாவது அவர் விற்றா அந்த பொருள் வந்து விற்கும் தன்மையுடைய பொருள் தான் அப்படின்னு. இந்த இடத்துல அந்த கேவட் டெம்ப்டாருங்கிற ரூல் வந்து அப்ளிக் ஆகாது. அந்த பையர் எக்ஸாமின் பண்ணணும். அந்த டிஃபெக்ட்டுக்கு அந்த ரூல் அப்ளை ஆகும் எப்போன்னா ஒரு சாதாரணமாக பார்க்கும்போதே அந்த விற்குனர் இந்த பொருளுடைய தன்மையை பற்றி அவருக்கு சொல்லியிருக்கணும், இந்த பொருளுடைய குறையை பற்றியும் சொல்லியிருக்கணும். ஏன்னா இவர் இந்த பொருளுக்கு தான் விற்பனைக்கு பெயர் போன ஆள் அப்படின்னு மார்க்கெட்டில் தெரிஞ்சிருந்தால் அதை நம்பி ஒருத்தர் அந்த பொருளை வாங்க வரும்போது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் இவர் கண்டிப்பாக அதை வந்து வாங்குபவருக்கு தெரிவித்திருக்க வேண்டும்ங்கிறது இங்கே நாம் புரிஞ்சுக்கிறோம். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2. அடுத்தது சேல் பை சாம்பிள். ஒரு உதாரணமான ஒரு மாதிரியை காட்டி அந்த மாதிரிக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள், இந்த பொருள் தான் இங்கே இது விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும்போது அந்த மாதிரி காட்டின பொருளும் விற்கப்பட்ட பொருளும் சம்மந்தமில்லாமல் இருந்ததுனாலும் அங்கே கேவட் டெம்ப்டாருங்கிற ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகாது. அங்கே வாங்குனர் விழித்திருந்தாலும் காட்டின மாதிரியான பொருள் மாதிரி அந்த விற்ற பொருள் இல்லை அப்படின்னா அந்த விற்குனர் அதுக்கு பொறுப்பாளி ஆகிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பிளும் கொடுத்து அதுபடி டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்து விவரமும் கொடுத்து சாம்பிளும் கொடுத்து அதுதான் இப்போ விற்கிறோம் அந்த பொருள் தான் இது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் கேவட் டெம்ப்டாருங்கிற ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகாது. எப்போது அந்த பொருள் அந்த விவரத்துக்கும் சம்மந்தம் இல்லை அல்லது அந்த விவரணத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இல்லை ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு பொருள் விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் அந்த விற்குனர் வந்து வாங்குனருடைய நஷ்டத்தை ஈடு செய்ய கடமைப்பட்டவராகிறார். அடுத்தது ட்ரேட் யூசேஜ் அப்படின்னு போகும்போது ஒரு பர்டிகுலர் செய்யப்பட்ட ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் பயன்பாட்டுக்கு தான், ஒரு சில பயன்பாட்டுக்கு தான் இது கண்டிப்பாக உபயோகப்படும் அப்படிங்கிற மாதிரி அது மறைமுகமான உத்தரவாதமாக தெரிஞ்சிருந்து அதை நம்பி வாங்கினவர் வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துலையும் கேவட் டெம்ப்டாருங்கிற ரூல் ஒத்துக்கொள்ளப்படாது. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் டெக்ஸ்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். ரெடிமேடில் போய் ஒரு துணி வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் மறைமுகமான உத்தரவாதம் என்ன, வாங்கின துணியை உடனடியாக பயன்படுத்த முடியும், போட முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அது சூட்டபுளாக இல்லை, அதுக்கு மேலும் தேய்க்கப்பட வேண்டும், இல்லை மேலும் சில வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல கேவட் டெம்ப்டார் ரூல் வந்து செல்லுபடியாகாது. அப்போது செல்லர் வந்து ஒரு டிஃபெக்டோ ஒரு அதில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சால் அந்த இடத்துலையும் மிஸ்ரெப்ரசன்டேஷன் எதுவும் பண்ணியிருக்காரு அப்படின்னா கேவட் டெம்ப்டார் ரூல் வந்து இந்த இடத்துலையும் அப்ளை ஆகாது. அதாவது அந்த செல்லர் வந்து வேணும்னே அந்த பொருளுடைய தன்மையோ அல்லது அந்த பொருளுடைய குறையோ சொல்லாமல் இருந்தாலோ அல்லது வாங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது பொய் சொல்லி இருந்தாலோ அது வந்து வாங்குனர் சாதாரணமாக பார்க்கும்போது அது தெரிய வராத மாதிரி இருந்தால் அந்த இடத்துல அந்த விற்குனர் தான் அந்த நஷ்டத்துக்கு பொறுப்பாளி ஆகிறாரு. அப்போது அந்த பையருக்கு ஒன்றா அந்த கான்ட்ராக்டை தள்ளுபடி பண்ணவோ இல்லது வாங்கி இருந்தால் அதற்கான நஷ்டங்களை விற்கிறவர்கிட்டேருந்து ஈடு செய்து கொள்ளவோ அவருக்கு எல்லா விதமான உரிமை இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ வித் திஸ் we come to the end of the lesson.